next topic is periodic trends and properties. So next வந்து elements periodic table elements க்கு வந்து atomic radius, ionic radius, ionization enthalpy, electron affinity, electronegativity values லாம் எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். So first வந்து atomic radius. So atomic radiusனா வந்து என்னன்னா ஒரு ஆட்டம்ல இருக்க சென்ட்ரா இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் ஸோ எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸோ ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அட்டாமிக் ரேடியஸ். So next வந்து covalent radius. So covalent radius அப்படின்னா வந்து என்னன்னா internuclear distance between the two identical atoms. So வந்து covalent radiusனா வந்து என்ன அர்த்தம்? So ஒரு ரெண்டு ஆட்டம் இருக்கும், ரெண்டு ஆட்டம்க்கு இடையில ஒரு பாண்டிங் இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து covalent bond. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற பாண்டை வந்து என்ன சொல்கிறோம்? ஸோ அதுதான் அதோட டிஸ்டன்ஸ் வந்து சொல்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டமில் இருக்க சென்ட்ரா இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் ஸோ அதோட இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் ஸோ இந்த கேப் தான் வந்து என்ன சொல்கிறோம்னா அதோட ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். Okay, so 1/2 of the internuclear distance between the, so that is 1/2 means idila paadi. So 1/2 of the internuclear distance between the two identical atom linked together by the covalent bond. So இதை வந்து எதை வச்சு calculate பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா X-ray diffraction studies யூஸ் பண்ணி ஸோ அதோட distance வந்து calculate பண்ணுறோம். So example வந்து experimental internuclear distance of chlorine. So chlorine ஓட distance வந்து என்ன calculate பண்ணிருக்காங்க 1.98 angstrom calculate பண்ணிருக்காங்க. So அதோட covalent radius of chlorine is chlorine ஓட radius வந்து calculate பண்ண சொல்லிருக்காங்க. So அப்ப distance between the chlorine and the chlorine. So இதோட distance வந்து எப்படி சொல்லுவோம்? இதோட distance வந்து இதோட radius plus இந்த halfலேருந்து இது வரைக்கும் ஒரு radius. So அப்போ RCl plus RCl. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும் 2RCl. ஸோ நமக்கு வந்து radius of chlorine தான் தேவை. ஸோ அதை வந்து இந்த சைடு எடுத்துன்னு வந்துடும் R of Cl. ஸோ இது வந்து என்ன ஆகும் இங்கே ஆப்போசிட் சைட் போகிறதுனால டிவிஷனில் போயிடுது. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் chlorine divided by 2. ஸோ chlorineோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க 1.98. ஸோ 1.9 divided by 2 equal to 0.99 angstrom. ஸோ அப்போ radius of chlorine value is 0.99 angstrom. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் ஹெட்ரோநியூக்ளியர் இது வந்து பார்த்தோம்னா ஹோமோநியூக்ளியர்னா வந்து என்னென்னா ஸோ ரெண்டுமே ஒரே ஆட்டம். ஸோ ஹெட்ரோநியூக்ளியர்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு ஆட்டமாக இருக்கும், இது ஒரு ஆட்டமாக இருக்கும். சப்போஸ் HCl இப்போ இது வந்து HClங்கிறது ஹச்சுங்கிறது ஹைட்ரஜன், குளோரின்ங்கிறது இன்னொரு ஆட்டம். ஸோ அப்போ ரெண்டு ஆட்டம் அதுதான் வந்து இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல். ஸோ டைனா ரெண்டு, ஸோ அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்க்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம் ஹெட்ரோநியூக்ளியர் ஆட்டம். ஸோ அதுக்கு வந்து கோவேலன்ட் ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஸோ யூஸிங் தி இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் DAB between the two different atom. ஸோ அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்க்கு இடையில ஸோ இல்லை டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஸ்கோமேக்கர் அண்ட் ஸ்டீவன்சன். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ DAB is equal to radius of A plus radius of B minus 0.09 chi A minus chi B. ஸோ இதில் chi A chi Bங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் A, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் B. ஸோ இதில் வந்து chi A வந்து எப்போவுமே அது எப்படி இருக்கணும் ஸோ கிரேட்டர் தென் இந்த வேல்யூ விட chi A வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. So let us calculate the covalent radius of hydrogen using the experimental. So இதில் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஹைட்ரஜனுக்கு வந்து வேல்யூ ஹைட்ரஜனோட ரேடியஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ HCl மாலிகுல்ல ஹைட்ரஜனோட ரேடியஸ் வந்து என்னென்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் HCl வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து 1.28 angstrom. ஸோ கோவேலண்ட் ரேடியஸ் ஆஃப் குளோரினோட வேல்யூ வந்து 0.99 angstrom. ஸோ இன் பவுலிங் chi A chi B இருக்கு இல்லையா, இதில் வந்து chi Aவை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் குளோரின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ chi Bயை வந்து நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம் 2.1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஏங்கிற இடத்துல H, ஸோ பிங்கிற இடத்துல குளோரின் எழுதிடும். ஸோ இப்போ இங்கே RH ஸோ இங்கே RAனா வந்து என்ன வரும் RH, RBங்கிற இடத்துல என்ன வரும் RCl minus 0.09 chi of Cl minus chi of H.
Okay, so if distance between HCl question la கொடுத்திருக்காங்க அந்த வேல்யூ வந்து என்னது 1.28 angstrom. so அதை எழுதிக்கிறோம் equal to so RH தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். so RH plus so RCl ஓட வேல்யூ வந்து என்னது 0.99. so minus so ஃபார்முலால இருக்கிற 0.09 so into so chlorine ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 3 minus hydrogen ஓட வேல்யூ 2.1. so இதை எழுதிக்கிறோம். so இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 0.9. so next இந்த வேல்யூ இதையும் மல்டிப்ளை பண்றோம். so மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 0.081. so next இப்ப என்ன பண்றோம் இங்க இருக்கிற 0.99 so minus 0.081. so மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 0.909. so next நமக்கு என்ன தேவை RH தான் தேவை. so அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிரோம். so இது 1.29 இது வந்து ஆப்போசிட் சைடு வந்து என்ன ஆகும் -0.909. so அப்ப ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது 0.371 angstrom. so அப்ப radius of hydrogen ஓட வேல்யூ வந்து என்னது 0.371 angstrom. so next வந்து metallic radius. so metallic radius நம்ம இதுக்கு எப்படி ஹோமோநியூக்ளியருக்கு வந்து எப்படி பார்த்தோம் so அதேதான். so ரெண்டு மெட்டலுக்கு இடையில இருக்கிற ரெண்டு மெட்டல் ஆட்டம்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்றோம் d. அதுதான் வந்து d டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறோம். so அதுல வந்து half. so ஒரு ஆட்டம்ல இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற கேப் தான் வந்து டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ அதோட ரேடியஸ். so 1/2 of the distance between the two adjacent metal atom. so ரெண்டு adjacent atomக்கும் இடையில இருக்கிற 1/2 of the distance தான் என்ன சொல்றோம் metallic radius. so அப்ப distance காப்பருக்கும் ஒரு காப்பருக்கும் இன்னொரு காப்பர் ஆட்டம்க்கு இடையில இருக்கிற distance வந்து என்ன சொல்லிருக்காங்க 2.56. so அப்ப அதோட ரேடியஸ்னா வந்து என்ன அர்த்தம் அதுல பாதி. so 2.56 divided by 2 we are getting 1.28 angstrom. so next வந்து periodic trends in the atomic radius. so atomic radius tends to decrease in the period. so period wise பாக்கும்போது என்ன ஆகுது so atomic radius வந்து decrease ஆயிட்டே வருது. so as we move from so left to right இப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது so valence electron வந்து என்ன ஆகுது ஒரே ஷெல்லுல வந்து so valence electron வந்து என்ன ஆகும் so இப்படி வந்து மூவ் பண்ணும்போது left to rightல இருந்து period wise மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது electrons வந்து ஒரே ஷெல்லிலே ஆட் ஆயிட்டே இருக்குது. so ஒரே ஷெல்லிலே ஆட் ஆகும்போது என்ன ஆகும் so இதோட protons வந்து நியூக்ளியஸ் கூட ஆட் ஆகிடுங்க. so protons வந்து நியூக்ளியஸ்ல ஆட் ஆயிட்டே வரும். so அப்ப இதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகுமா so அப்ப இதோட சைஸ் வந்து அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும் so இந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்குள்ள அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். so அப்போ வந்து அதோட சைஸ் வந்து என்ன ஆகுது so decrease ஆகுது. so the atomic radius decreases along the period. so next வந்து effective nuclear charge. so in addition to the electrostatic attraction so there is the attraction between the electron and the nucleus there existing the repulsive forces among the electron. so இந்த நியூக்ளியஸ்க்கு எலக்ட்ரானுக்கும் இடையில என்ன இருக்குன்னு பார்த்தோம் நம்ம அட்ராக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். so attraction மட்டும் இல்ல so இது இல்லாம ரிப்பல்ஷனும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. so இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் இருக்கா so next ஆர்பிட்ல எலக்ட்ரான் இருக்கும். so இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்லயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா so நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் ரெண்டு ஆப்போசிட் சார்ஜ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அட்ராக்ஷன் நடக்குது. so ஆனா இங்க எலக்ட்ரானுக்கும் இடையில வந்து என்ன நடக்கும் so ரெண்டு சேம் சார்ஜ் இல்லையா so அப்போ வந்து ரிப்பல்ஷன் வந்து நடக்கும். so இதே வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் இது வந்து இனர்ஷியல் எலக்ட்ரானா கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. so வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷனை வந்து என்ன பண்ணுது இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து தடுக்குது. so அப்போ வந்து என்ன ஆகும் இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்குள்ள அட்ராக்ஷன் வந்து கம்மியாகுது. so due to this electron so inertial electronனால so இந்த நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்குள்ள அட்ராக்ஷன் வந்து கம்மியாகுது. so அதுதான் வந்து என்ன சொல்றோம் ஷீல்டிங் எஃபெக்ட். so the net nuclear charge experienced by the valence electron. so ஃபைனலா அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளவு சார்ஜ் வந்து கெயின் பண்ணுதோ so அதுதான் வந்து என்ன சொல்றோம் effective nuclear charge. so அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன சொல்றோம் E effective equal to Z minus S. so இங்க Zங்கிறது வந்து அட்டாமிக் நம்பர் Sங்கிறது வந்து ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். so அந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம எதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம்னா Flatter's ரூல்ல யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். so இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன சொல்லிருக்காங்க எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஒரு எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வந்து எழுதுறோம். so next step வந்து என்ன சொல்வாங்க எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதிட்டு so group வைஸா இத வந்து செப்பரேட் பண்ணி வைக்கணும். so அதாவது 1 first period
ஸோ 2s 2p 2d எது இருந்தாலுமே சாரி 2s 2p வந்து தனியாக அது வந்து ஒரு குரூப். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3s 3p 3d ஸோ அது வந்து ஒரு குரூப். ஸோ அந்த மாதிரி குரூப்பாக தனியாக பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா ஸோ இப்போ வந்து n வேல்யூ வந்து எது வந்து ஸ்க்ரீனிங்கில் இருக்குது ஸோ அப்படின்னு பார்க்குறோம். ஷீல்டிங் எஃபெக்ட் ஃப்ரம் தி இன்னர்ஷியல் எலக்ட்ரான். ஸோ எந்த இன்னர்ஷியல் எலக்ட்ரான் வந்து ஷீல்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இப்போ வந்து எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் 0.35ன்னு போடுவோம். ஸோ இதே வந்து டி ஆர்பிட்டல் எஃப் ஆர்பிட்டல் இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து எப்படின்னா 0.35ன்னு வேல்யூ வந்து எடுத்துக்கணும். ஸோ இதே வந்து இந்த எஸ் ஆர்பிட்டல் வந்து எஸ் ஆர்பிட்டலோட வேல்யூ வந்து n-1 இருந்ததுன்னா ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவோம் 0.85ன்னு எடுத்துப்போம். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். Okay, let us explain the calculation of the effective nuclear charge on 4s electron and the 3d electron in scandium. So நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம் ஸ்காண்டியம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்காண்டியமோட நம்ம என்ன எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனும் கொஸ்டின்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஸோ அது வந்து அட்டாமிக் நம்பர் 21. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸோ calculation of the effective nuclear charge on 4s எலக்ட்ரான்னு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ அப்போ அந்த 4s எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ணணும் அதை குரூப்பாக பிரித்து வைக்கிறோம். ஸோ இப்போ 1 தனியாக 2னா 2ல் என்னென்ன இருக்குது 2s 2p தனியாக 3sல வந்து என்னென்ன இருக்குது 3s 3p 3d ஸோ அதை 3 1 ஸோ அந்த 4s வந்து ஒரு குரூப். ஸோ 4 குரூப்பாக தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ கொஸ்டினில் வந்து 4s எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ எதுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் என்ன பண்ணுறோம் n-1 n-2 n-3 ஸோ இதை மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன குரூப் எடுத்திருக்கோம் n. ஸோ நெக்ஸ்ட் குரூப் n-1. ஸோ நெக்ஸ்ட் குரூப் என்ன பண்ணுறோம் n-2 அண்ட் ரிமைனிங் எத்தனை இருந்தாலும் இப்படி எடுத்துக்கிறோம் n-2 அண்ட் அதர்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டேப்லர் காலத்தில் என்ன எடுத்துக்கிறோம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த குரூப். ஸோ இந்த குரூப்பில் வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்குது. ஸோ எப்போவுமே எதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோமோ ஸோ அதோட எலக்ட்ரானில் நம்ம என்ன பண்ணுவோம் -1 பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்கே 2 இருக்குதான். ஸோ அப்போ 2 - 1 1 எலக்ட்ரான். ஸோ ரிமைனிங் இருக்கிறத வந்து என்ன பண்ணுவோம் அதே சேம் ஆசிட்டிஸ் என்ன இருக்குதோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை அப்படியே எழுதிடுறோம். ஸோ இப்போ n-1ல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது 8 + 1 9. ஸோ n-2 அண்ட் அதர்ஸ். ஸோ இதில் 8 இதில் 2 ஸோ டோட்டலாக 10 எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் காலம் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் எலக்ட்ரான் டு தி எஸ் வேல்யூ. ஸோ இப்போ வந்து n குரூப் வந்து எஸ் ஆர்பிட்டலாக இருந்தால் ஸோ நம்ம என்ன வேல்யூ எழுதிக்கணும். ஸோ n வேல்யூ வந்து எஸ் ஆர்பிட்டலாக இருந்ததுன்னா நம்ம என்ன வேல்யூ எழுதிக்கணும் 0.35. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் 0.35. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ரூல்லே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ n-1 வந்து n-1 வேல்யூவாக இருந்ததுன்னா அது வந்து என்னது 0.85ன்னு எடுத்துக்கணும். ஸோ n-2ஆக இருந்துச்சுன்னா ஓகே ஸோ n-1ஓட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் 0.85ஆக எடுத்துக்கணும். ஸோ n-2ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும் 1ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் காலம் வந்து என்ன பண்ணுறோம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எ பர்டிகுலர் குரூப் டு எலக்ட்ரான்ஸ் டு த எஸ் வேல்யூ. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 × 0.35 0.35. ஸோ 9 × 0.85 7.65. ஸோ 10 × 1 10. ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணோம் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து எஸ் வேல்யூ. ஸோ ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 18. ஓகே, shielding constant value வந்து 18. So Z effective, the effective nuclear charge equal to Z minus S. So Z ங்கிறது atomic number. Scandium ஓட atomic number வந்து என்ன 21. So 21 minus so S value என்ன கிடைச்சது 18. So 21 minus 18 equal to effective nuclear charge value வந்து 3. So இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க 3D க்கு வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே தான் சேம் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். ஸோ ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவோம் 3Dயை வந்து என்னென்னு எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ ஸ்காண்டியமோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் குரூப்பாக தனியாக பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க 3Dயை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ அதனால் அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம். ரிமைனிங் இருக்கிறத ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது n-1, இதுக்கு முன்னாடி இருக்கிறது n-2, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது n-3. ஸோ இது மாதிரி பிரித்து இருக்கும்.
ஸோ இப்போ n வந்து d ஆர்பிட்டலாக இருக்குதா. ஸோ இப்போ n வந்து d ஆர்பிட்டலில் இருந்ததுன்னா அதோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 0.35. ஸோ அதோட வேல்யூ வந்து நம்ம 0.35 எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் n-1 அண்ட் அதர்ஸ் ரிமைனிங் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறோம். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த குரூப் இதில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இதில் பார்த்தோமா. ஸோ n வேல்யூ எதில் எடுத்துக்கிறோமோ அதோட எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுவோம் எப்போவுமே மைனஸ் பண்ணி போகணும். ஸோ இங்கே வந்து 1 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 1 - 1 0. இங்கே வந்து பார்த்தோம்னா n-1. ஸோ இங்கே இருக்கிற ரிமைனிங் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோமா. ஸோ 8 + 8 16 16 + 2 18 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் எலக்ட்ரான் டு தி s வேல்யூ. ஸோ இங்கே வந்து n வேல்யூ வந்து d ஆர்பிட்டலாக இருந்தால் ஸோ நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ n வேல்யூ வந்து d ஆர்பிட்டலில் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கிறோம் 0.35. ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ n-1 வேல்யூ. ஸோ இப்போ d ஆர்பிட்டலில் n-1 வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் 1. ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் லாஸ்ட் காலமுக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 0 × 0.35 0 18 × 1 18. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ கிடைக்கும் 18. ஸோ இதுதான் வந்து ஷீல்டிங்கோட வேல்யூ. ஷீல்டிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ. ஸோ s வேல்யூ ஈக்குவல் டு 18. ஸோ இதை வந்து ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ Z effective equal to Z minus S. So Zங்கிறது வந்து என்னன்னா அட்டாமிக் நம்பர் மைனஸ் ஷீல்டிங் கான்ஸ்டன்ட். ஸோ Z வேல்யூ வந்து ஸ்கேண்டியம்க்கு வந்து 21. ஸோ 21 minus 18. ஸோ Z effective equal to 3. So next வந்து evaluate yourself. Fourth question. So using Slater rule, calculate the effective nuclear charge on a 3p electron in a aluminum and chlorine. So aluminum க்கும் chlorine க்கும் உள்ள 3p ஆர்பிட்டலோட effective nuclear charge calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So first நம்ம என்ன பண்ணுவோம் first step electronic configuration. அலுமினியமோட atomic number 13. So 13க்கு first electronic configuration எழுதணும். So next வந்து next step என்ன பண்ணுவோம் அதை குரூப்பாக தனியாக பிரித்து எழுதுவோம். So அலுமினியத்தோட atomic number 13 அதோட electronic configuration 1s2 2s2 2p6 3s2 3p1. So 3p தானே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் nன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ ரிமைனிங் இருக்கிறதுலாம் என்ன பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிறத n-1 இதுக்கு முன்னாடி இருக்கிறத n-2ன்னு வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ 3 குரூப் n n-1 n-2. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த குரூப்பில் எத்தனை இருக்குது. ஸோ n-ல் பார்த்தா 3 எலக்ட்ரான். ஸோ நம்ம எப்போவுமே nன்னு எடுத்துக்கிறோமா. ஸோ அதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம். ஸோ -1 வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ 3 - 1 2. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ n-1ல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது 6 + 2 8. ஸோ n-2ல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது 2. ஸோ அது வந்து எழுதியாச்சு. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் எலக்ட்ரான் டு த s வேல்யூ. ஸோ இப்போ s ஆர்பிட்டலில் வந்து n வேல்யூ வந்து என்ன எழுதுவோம் 0.35. ஸோ n-1 வேல்யூ என்ன எழுதுவோம் 0.85. ஸோ n-2 வேல்யூ 1. ஸோ இந்த டேப்லெட் காலமை யூஸ் பண்ணி இங்கே வந்து டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் தென் லாஸ்ட் காலம் வந்து என்ன பண்ணுவோம் இது மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 × 0.35 0.70. ஸோ 8 × 8 0.85 6.80. ஸோ 2 × 1 2. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன 9.50. ஸோ நமக்கு கிடைச்ச எஸ் வேல்யூ வந்து 9.50. ஸோ இதை வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு Z - S. ஸோ அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 13. ஸோ 13 - 9.5. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 3.5. ஸோ அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் அலுமினியம் ஈக்குவல் டு 3.5. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க calculate the effective nuclear charge of a 3p ஆஃப் குளோரினோட கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 17. ஸோ 17க்கு நம்ம எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதுறோம். ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p5. ஸோ அப்போ 3pயை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது n-1 அதுக்கு முன்னாடி இருக்கிறத n-2ன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 3 குரூப் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த லாஸ்ட் nth குரூப். ஸோ இப்போ 7 இருக்குதா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ -1 பண்ணி அதோட வேல்யூ வந்து எழுதுவோம். ஸோ இப்போ 7 - 1 6 எழுதியாச்சு.
ஸோ இப்போ n-1ல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது 6 + 2 8. ஸோ n-2ல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது 2. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் எலக்ட்ரான் டு த s வேல்யூ. ஸோ அப்போ வந்து s ஆர்பிட்டலில் ஸோ n வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன எழுதிப்போம் 0.35. ஸோ n-1 வேல்யூ என்ன எழுதிப்போம் 0.85. n-2 வேல்யூ என்னென்னு எழுதிப்போம் 1. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த காலம் இந்த காலையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 6 into 0.35 2.1. ஸோ 8 into 0.85 6.8. 2 into 1 2. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 10.9. ஸோ அப்போ நம்ம s வேல்யூ வந்து 10.9. ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் குளோரின் ஈக்குவல் டு 10.9. ஓகே. ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ இசட்னா வந்து அட்டாமிக் நம்பர் ஆஃப் குளோரின் வந்து 17. ஸோ 17 மைனஸ் எஸ் வேல்யூ வந்து என்னது 10.9. ஸோ இதை மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குது 6.1. ஸோ த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் குளோரின் இஸ் 6.1. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் வந்து எது வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் chlorine is greater than the effective nuclear charge of the aluminum.